வணக்கம். மூன் செய்திகளுக்காக வசந்தி. இன்றைய முதன்மை செய்திகள். நீண்ட இழுபறிக்கு பின்னர் புதிய அமைச்சர்களாக சந்திரகாசு உட்பட 4 பேர் இன்று பதவியேற்பு. ஆளுநர் மாளிகை முன்பாக எளிய முறையில் விழா. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அனுமதி கடிதம் தாமதமானதால் பதவியேற்பு விழா ஒத்திவைப்பு. விழாவிற்கு வந்த அரசு அதிகாரிகள் ஏமாற்றம். சுற்றி இருப்பவர்களின் செயல்பாடுகளால் அதிருப்தி. நம்பிக்கைக்கு உரியவர்களின் நடவடிக்கையில் ஏற்பட்ட மாற்றத்தினால் முதல்வர் கண்காணிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை சட்டமன்ற தேர்தல் முடிந்து நீண்ட நாள் இழுபறிக்கு பின்னர் புதிய அமைச்சர்களாக சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், கல்யாண சுந்தரம் ஆகியோர் பதவியேற்றனர். புதுவையில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலின் போது 15 இடங்களை பிடித்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி சுயேட்சை எம்எல்ஏ VMC சிவகுமார் ஆதரவுடன் தனித்து ஆட்சி அமைத்தது. இதன்படி புதுவை முதல்வராக என்ஆர் காங்கிரசின் தலைவர் ரங்கசாமி கடந்த மாதம் 16ஆம் தேதி பதவியேற்றார். இந்நிலையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு ராஜ்நிவாஸ் வாயில் முன்பாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு ரத்து செய்யப்பட்டது. இதன் பின்னர் மாலை 4:16 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதன்படி புதிய அமைச்சர்களாக சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், கல்யாண சுந்தரம் ஆகியோர் பதவியேற்றனர். அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கொருவர் அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றிய புதுச்சேரி அரசியலமைப்பில் அமைச்சர் என்ற முறையில் கவனத்தில் கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரியாதோ எந்த செய்தியும் மேற்கூறிய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமையை முறையான ஆற்றுவதற்கு தேவைப்பட்டால் தெரிவிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ மாட்டேன். கல்யாண சுந்தரம் நான் கடவுளின் பெயரால் உண்மையான உறுதியான கூறுவதனால் சட்டப்படி ஏற்பட்ட இந்திய அரசின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் ஒருமைப்பாட்டையும் பேணி காப்பேன். இந்திய ஒற்றுமையில் புதுச்சேரி அரசின் அமைப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளையும் உண்மையான மனசாட்சிப்படியும் அன்று ஆற்றுவது அரசியலமைப்பின் சட்டத்திற்கும் என்னவோ இன்றைய முறை வழங்குவேன். நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் பெயரில் உண்மையான நம்பிக்கையும் பற்று உறுதியும் கொண்டிருக்கிறேன். இந்தியாவின் கோன்மைகளையும் ஒருமைப்பாட்டையும் பேணி பெற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுவை ஆட்சி பரப்பில் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனசாட்சியையும் ஆற்றுவேன். அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திறனுக்கும் அச்சமோ அனுபவமோ இன்றி விருப்பு இல்லாமல் மறைமுகமாக வழங்குவேன். எம் சந்திரகாசு என்னும் நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுவை ஆட்சி பரப்பில் அமைச்சர் என்ற முறையில் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரியப்படுத்தும் எந்த செய்திகளையும் மேற்கூறிய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை மறைமுகமாக ஆற்றுவதற்கோ தேவைப்பட்டால் அன்றே தெரிவிக்கவோ அல்லது வெளிப்படுத்த மாட்டேன். ராஜவேல் என்னும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவாரது நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் முறையில் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த செய்தியும் மேற்கூறிய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை முறையாக ஆற்றுவதற்கு தேவைப்பட்டால் என்று தெரிவிக்கவோ அல்லது வெளியிடவோ மாட்டேன்.
பி. ராஜவேலு எனும் நான் பே. ராஜவேலு என்னும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவது, நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பெயரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் தோன்மையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றிதழ்படியும் ஆற்றுவேன். அரசியலமைப்பிற்கு சட்டத்திற்கும் இணங்கி எத்திரத்தவர்க்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றையும் விருப்போ வெறுப்போ இன்றையும் முறையாக வழங்குவேன். என்.ஜி. பன்னீர்செல்வம் எனும் நான் என்.ஜி. பன்னீர்செல்வம் எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற முறையில் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த செய்தியையும் மேற்கூறிய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை முறையாக ஆற்றுவதற்கு தேவைப்பட்டால் அன்றி தெரிவிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ மாட்டேன். என்.ஜி. பன்னீர்செல்வம் என்னும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் கோன்மையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திரத்தவர்க்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் விருப்போ வெறுப்போ இன்றியும் முறை வழங்குவேன். இதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சர்களுக்கு ஆளுநர் இக்பால் சிங் வாழ்த்து தெரிவித்தார். இதேபோன்று முதல்வர் ரங்கசாமியும் புதிய அமைச்சர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அனுமதி கடிதம் தாமதமானதால் புதுவையில் காலையில் நடைபெறவிருந்த புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா ஒத்திவைக்கப்பட்டது. புதுவையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு ராஜ்நிவாஸ் எதிரில் நடைபெறும் என செவ்வாய்க்கிழமை செய்தி மற்றும் விளம்பரத்துறையால் அறிவிக்கப்பட்டது. இதனையொட்டி ஆளுநர் மாளிகை முன்பாக பந்தல் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. இதுபோன்ற சூழ்நிலையில் புதிய அமைச்சர்களுக்கான பட்டியலை ஆளுநர் இக்பால் சிங்கிடம் முதல்வர் ரங்கசாமி செவ்வாய்க்கிழமை இரவு நேரில் வழங்கினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல வந்ததாக கூறினார். பதவியேற்பு விழாக்களில் அரசு அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டிருந்த வேளையில் புதன்கிழமை காலை வெளிவர இருந்த நாளிதழ்களில் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா தொடர்பான விளம்பரத்தை பிரசுரிக்க வேண்டாம் என செய்தித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. இதனால் புதுவையில் இருந்து வெளிவரும் காலை நாளிதழ்களில் அரசின் விளம்பரம் ரத்து செய்யப்பட்டது. இதனால் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறுமா இல்லையா என்ற கேள்வி எழுந்த நிலையில் காலை 10:30 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறும் என உறுதியாக கூறப்பட்டதால் காவல்துறையினரும் பத்திரிகையாளர்களும் விழா நடைபெற இருந்த பந்தலில் கூடியிருந்தனர். ஆனால் பிற்பகல் 12 மணி ஆகியும் பதவியேற்பு விழாவிற்கான எந்தவித அறிகுறியும் தென்படவில்லை என்பதால் விழா பந்தலில் இருந்து பத்திரிகையாளர்களும் அதிகாரிகளும் கலைந்து சென்றனர். இதன் பின்னர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்த செய்தியாளர்கள் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா ரத்து செய்யப்பட்டது குறித்து காரணம் கேட்டனர். இதற்கு முதல்வர் ரங்கசாமி வழக்கமான புன்னகையுடன் அமைச்சர்கள் பதவியேற்பு குறித்து தெரிவிக்கப்படும் என்றார். இருப்பினும் உள்துறை அமைச்சகத்தின் அனுமதி கடிதம் தாமதமானதால் தான் பதவியேற்பு விழா ரத்து செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. புதுவையில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்துள்ள முதல்வர் ரங்கசாமி தன்னை சுற்றி உள்ளவர்களின் செயல்பாடுகளால் கடும் அதிருப்தி அடைந்து அவர்களின் நடவடிக்கையை கண்காணிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. புதுவையில் கடந்த 7 ஆண்டுகளாக முதல்வர் பதவி வகித்த ரங்கசாமி தனது ஆட்சி காலத்தில் செய்த சாதனை திட்டங்களால் தான் இந்த முறை நடைபெற்ற தேர்தலில் தனி கட்சி துவங்கிய குறுகிய காலத்திற்குள் ஆட்சியை பிடித்தார். முதல்வராக பதவியேற்ற பின்னர் புதிய அமைச்சர்களை தேர்வு செய்வதற்குள் பல்வேறு சிக்கல்களை சந்திக்கும் அளவிற்கு கட்சியினர் நடந்து கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. தன்னுடன் நெருக்கமாக இருப்பவர்களின் செயல்களால் மனம் நொந்து போன முதல்வர் ரங்கசாமி தனது நடவடிக்கைகள் ரகசியமாக இருக்க வேண்டும் என்று கருதியதால் தான் அமைச்சரவை விரிவாக்கம் தள்ளி போனதற்கு காரணம் என்று தெரிய வந்துள்ளது. கடந்த கால காங்கிரஸ் அமைச்சரவையில் இருப்பவர்களால் தனது பதவிக்கு ஆபத்து ஏற்பட்ட நிலையில்
நிலையில் தற்போதோ தனது கட்சியை சேர்ந்தவர்களில் முக்கியமானவர்கள் நடந்து கொள்ளும் செயல்களால் அதிருப்தி அடைந்து அவர்களை கண்காணிக்கும் நிலைக்கு முதல்வர் ரங்கசாமி தள்ளப்பட்டு இருப்பது தெரிய வந்துள்ளது. கடந்த ஆட்சியில் குவாலிஸ் காரை உபயோகித்த முதல்வர் தற்போது காரை உபயோகிப்பதற்கும் ஒரு காரணம் இருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதுவையில் மூடி மறைக்கப்படும் செயல்களால் பதவியேற்பு விழா ரத்து செய்யப்பட்டது. அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுவையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சி அமைந்த பின்னர் தற்காலிக சபாநாயகர் நியமனம், புதிய அமைச்சர்கள் நியமனம் போன்றவை கடந்த சில வாரங்களாக குழப்ப நிலையில்தான் காணப்பட்டது. பதவியேற்பு விழா நடைபெறும் நேரம் வரை யார் புதிய அமைச்சர்கள் என்ற குழப்பத்திற்கு விடை கிடைக்கவில்லை. இதற்கான முடிவெடுக்கும் அதிகாரம் கொண்ட முதல்வர் ரங்கசாமி மௌனம் காத்தது ஏன் என்பது அரசியல் நோக்கர்களிடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் அமைச்சர்கள் நியமனம், சட்டசபை கூட்டம் என பணிகள் வேகமாக நடைபெறும் நிலையில் புதுவையில் மட்டும் அமைச்சர்களை நியமனம் செய்வதில் இழுபறி ஏற்படுவதற்கு பதவி போட்டிதான் காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. வெற்றி பெற்ற அனைத்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களும் அமைச்சராக வேண்டும் என்ற ஆசையின் விளைவாகவே அமைச்சர்களை நியமனம் செய்வதில் குழப்ப நிலை ஏற்பட்டதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதுவை முதலியார்பேட்டை தொகுதியில் 13 லட்சம் ரூபாய் செலவில் வடிகால் கட்டும் பணியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் துவக்கி வைத்தார். புதுவை முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபம் 40வது வார்டு பகுதியில் மரப்பாலம், டோபி கானலில் தற்காலிக ஷெட் மற்றும் சுதானா நகரில் இருந்து வெளியேற்ற வடிகால் கட்டும் பணி உள்ளாட்சித்துறை நிதியில் இருந்து 13 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. இந்த பணிகளின் துவக்க நிகழ்ச்சி புதன்கிழமை காலை நடைபெற்றது. இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், ஊர் மக்கள் கலந்து கொண்டனர். அண்ணா ஹசாரேவின் போராட்டத்திற்கு ஆதரவாக புதுவையில் ஒரு நாள் உண்ணாவிரதம் 5வது தூண் இயக்கத்தினர் நடத்தினர். புதுவை அருகே கார்பைட் கற்களை கொண்டு பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் பறிமுதல், பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் அழிப்பு. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Authorized distributor, Trade Point, number 162, Kamaraj Salai, Brindavanam, Puducherry. Hi friends, summer vacation முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ், பாண்டிச்சேரி. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வெக்கேஷன் முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா?
தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நாங்க ரெடி, நீங்க ரெடியா? புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. VIP Superlight Flex with Flexicotec, the new revolution in the luggage industry. Flexicotec makes Superlight Flex lightweight yet unbreakable. International Testing House SGS has certified it to be made of non-break material. Superlight Flex through our very own unbreakable tests. VIP Superlight Flex with Flexicotec, the new revolution in the luggage industry. VIP exclusive showroom 145 Mission Street. Phone 222921. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய சொற்பொழிவில் தமிழறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் விடுதலை போராட்ட வீரர் ரத்தினவேலு வெங்கடேசன் அறக்கட்டளை சார்பில் 8ஆம் சொற்பொழிவு லாஸ்பேட்டை மாவட்ட கல்வி பயிற்சி நிறுவனத்தில் செவ்வாய்க்கிழமை மாலை நடைபெற்றது. ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் பக்தவச்சல பாரதி வரவேற்புரையாற்ற லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமை தாங்கினார். சிங்கப்பூர் தமிழ் பேராசிரியர் ரத்தின வெங்கடேசன் நோக்க உரையாற்ற அறக்கட்டளை குடும்பத்தினர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் காரைக்கால் அம்மையார் என்ற தலைப்பில் காரைக்கால் அண்ணா கலைக்கல்லூரியின் முதுகலை தமிழ்துறை தலைவர் சாயிபு மரைக்காயர் உரையாற்றினார். இதில் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை தட்டாஞ்சாவடியில் நடைபெற்ற கணபதி சுவாமிகளின் மகா குரு பூஜை விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். சர்க்குரு மகான் கணபதி சுவாமிகளின் 10ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா தட்டாஞ்சாவடியில் 2 தினங்கள் நடைபெற்றது. செவ்வாய்க்கிழமை இரவில் திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும் என்ற தலைப்பில் பல்வேறு சுவாமிகள் உரையாற்றினர். இதன் பின்னர் திருவடி திருவமுத பஜனை போன்றவை நடத்தப்பட்டன. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக புதன்கிழமை நடந்த மகா அபிஷேகம் தீபாராதனை போன்றவற்றிலும் பக்தர்கள் பங்கேற்றனர்.
டில்லியில் அண்ணா ஹசாராவின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து புதுவையில் 5வது தூண் அமைப்பினர் உண்ணாவிரதம் இருந்தனர். கருப்பு பணத்தை மீட்க வலியுறுத்தி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்திய யோகா குரு ராம்தேவை கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நள்ளிரவில் கைது செய்து அப்புறப்படுத்தினர். போலீசார் நடத்திய தடியடியில் அவருடன் இருந்தவர்கள் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தை கண்டித்து டெல்லியில் சமூக சேவகர் அண்ணா ஹசாரே புதன்கிழமை உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இதற்கு ஆதரவு தெரிவித்து புதுவையில் 5வது தூண் அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை தவளக்குப்பம் பகுதியில் கார்பைடு கல் வைத்து பழுக்க வைக்கப்பட்ட 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மாம்பழங்கள் சாலையில் கொட்டி அழிக்கப்பட்டது. புதுவை தவளக்குப்பம் அருகே உள்ள தானாம்பாளையம் பகுதியில் விதிமுறையை மீறி கார்பைடு கல் வைத்து பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதாக தாசில்தார் ரமேஷுக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற வருவாய்த்துறையினர் அங்குள்ள குடோனில் பதுக்கி வைத்திருந்த 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மாம்பழங்களை பறிமுதல் செய்தனர். இதன் பின்னர் அதனை அங்குள்ள சாலையில் கொட்டி பொக்லைன் இயந்திரம் மூலம் அழிக்க முடிவெடுத்தனர். இதற்கு அங்குள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் கார்பைடு கல் மாம்பழங்கள் குறித்து விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் வகையில் அவை சாலையில் கொட்டி அழிக்கப்பட்டது. Technology can hold you back or set you free. Toshiba, the laptop expert, designs laptops to work the way you do. Authorized distributor, Trade Point, number 162, Kamaraj Salai, Brindavanam, Puducherry. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 97 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 94 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையில் இருந்து 29 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். நீண்ட இழுபறிக்கு பின்னர் புதிய அமைச்சர்களாக சந்திரகாசு உட்பட 4 பேர் இன்று பதவியேற்பு. ஆளுநர் மாளிகை முன்பாக எளிய முறையில் விழா. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அனுமதி கடிதம் தாமதமானதால் பதவியேற்பு விழா ஒத்திவைப்பு. விழாவிற்கு வந்த அரசு அதிகாரிகள் ஏமாற்றம். சுற்றி இருப்பவர்களின் செயல்பாடுகளால் அதிருப்தி. நம்பிக்கைக்கு உரியவர்களின் நடவடிக்கையில் ஏற்பட்ட மாற்றத்தினால் முதல்வர் கண்காணிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.